இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமுடி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, கலியுகம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பினர்களே, அமெரிக்க அதிபரின் 2 வார கால போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்ட பின்னர் ஈரான் முதலாக தங்களது வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியையும் ஈரான் அறிவித்துள்ளது. அத்துடன் எதிரி தனது 10 அம்ச முன்மொழிவை ஏற்பதற்காக நிர்பந்திக்கப்பட்டார் என்றும் ஒரு செய்தி வெளியாக இருக்கின்றது. 40 நாட்கள் நீடித்த போரில் அமெரிக்கா எந்த ஒரு இலக்கையும் அளிக்க முடியவில்லை என்றும் எந்த ஒரு இலக்கையும் அடைய முடியவில்லை என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. அது அமெரிக்காவின் முதல் இலக்கு என்னவென்றால் ஈரானுக்குள் ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு உள்ளூர் கலவரத்தையும் ஏற்படுத்தி இருந்தது. அதே நேரம் எங்கள் மீது ஒரு பலாத்காரமான தாக்குதலையும் நடத்தியிருந்தது என்றும் ஈரான் உத்தியோகபூர்வமாக தெரிவித்துள்ளது. இந்த போர் நிறுத்தம் அநேகமாக ஒரு நிரந்தரமாக வருவதற்கான, நாம் ஏற்கனவே சொல்லி இந்த ஒரு அச்சம் வருவதற்கான, ஆனால் இந்த போரிலிருந்து அமெரிக்கா முற்றுமுழுதாக வெளியேறுவதால் இனி அமெரிக்கா ஈரான் மீது ஒரு தாக்குதல் தொடுக்க மாட்டாது என்பதை நான் பார்க்கின்றேன். ஏனெனில் அமெரிக்கா இதுவரை வெளியேறுவதற்கு ஒரு வழி இல்லாமல் தத்தளித்த போது இந்த பெரிய வாய்ப்பை அமெரிக்கா பயன்படுத்த போகின்றது என்பதுதான் எமது பார்வையாக இருக்கின்றது. வாங்கள் நாம் மீசுக்குள்ளே சொல்லுவோம். அமெரிக்காவுக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை ஈரான் அறிவித்துள்ளது. எதிரி தனது முன்மொழிவை ஏற்க நிர்பந்திக்கப்பட்டதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. இன்றைய புதன்கிழமை செய்தியாகத்தான் அது உலக பரப்பில் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றது. 40 நாட்கள் நீடித்த போருக்கு பிறகு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய ஆட்சிக்கு எதிராக வரலாற்று சிறப்புமிக்க மற்றும் பெரும் தோல்வியை ஈரான் அறிவித்துள்ளது. மேலும் நிரந்தரமான போர் நிறுத்தம், அனைத்து தடைகளையும் நீக்குதல் மற்றும் அப்பகுதியிலிருந்து அமெரிக்க போர் படைகளை திரும்ப பெறுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய 10 அம்ச ஈரானிய முன்மொழிவை வாஷிங்டன் ஏற்க நிர்பந்திக்கப்பட்டுள்ளதாகவே ஈரான் தெரிவித்துள்ளது. அந்த 10 அறிக்கையை நாங்கள் தரப்போறோம். உன்னதமான, மகத்தான மற்றும் வீரமிக்க ஈரான் தேசத்திற்கு விடுத்த ஓர் அறிக்கையில் உச்ச தேசிய பாதுகாப்பு மன்றம் எதிரி மறுக்க முடியாத தோல்வியை சந்தித்துள்ளதாகவும், இப்போது மகத்தான ஈரான் தேசத்தின் விருப்பத்திற்கும் கௌரவமிக்க எதிர்ப்பு அச்சுக்கும் அடிபணிவதை தவிர வேறு வழி இல்லை என்று கருதுவதாகவும் ஈரான் தெரிவித்துள்ளது. அமெரிக்கா 10 அம்ச முன்மொழிவுக்கு ஒப்புக்கொண்டுள்ளது என்றும் இது வாஷிங்டனை பின்வரும் வெற்றிக்கு அடிப்படையில் கட்டுப்படுத்துகிறது. முதலாவது கோரிக்கையாக ஈரானுக்கு எதிராக புதிய ஆக்கிரமிப்பு இல்லை என்பதை அமெரிக்கா அறிவிக்க வேண்டும். ஹார்முஸ் ஜலசந்தியின் மீது ஈரானின் தொடர்ச்சியான கட்டுப்பாடு இருக்கும். அந்த கொண்டோலத்தை ஈரான் அதையும் ஏற்றுக்கொள்ளணும். செறிவூட்டலை ஏற்றுக்கொள்வது, அப்ப ஈரான் யுரேனியம் செய்வதை ஏற்றுக்கொள்வது என்ன கேவலம் பாருங்க. சும்மர்ண சங்க ஊதி கெடுத்தான் ஆண்டி போல கேவலம் கட்டும் அவன் கோரிக்கையெல்லாம் நீ ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு எல்லாம் கர்மா தான். சரி, 4வது பாப்பமா, அனைத்து முதன்மை தடைகளையும் நீக்குவது. அதாவது கடந்த மிக நீண்ட காலமாக அமெரிக்கா மீது பொருளாதார தடை விதித்திருக்கு இல்லையா, அதைகளெல்லாம் நீக்குவது. அதான் அது 4. 5வது, அனைத்து 2ஆம் நிலை தடைகளையும் நீக்குவது. இந்த 2ஆம் நிலை தடை என்பது அமெரிக்காவால் பொருளாதார கட்டத்தில் 2ஆம் கட்டத்தையும் அதையும் பார்க்கின்றது. 6வது, ஐநா பாதுகாப்பு சபையின் அனைத்து தீர்மானங்களையும் முடிவுக்கு கொண்டு வர ஈரானுக்கு எதிராக ஐநா பாதுகாப்பு சபை மற்றும் ஐநாவின்
ஐநா மன்ற சபை இது இரண்டிலும் இருக்கின்ற தீர்மானங்கள் எல்லாம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். 7வது ஆளுநர் குழுவின் அனைத்து தீர்மானங்களையும் முடிவுக்கு கொண்டு வருது. கவர்னர் ஆஃப் அக்ரிமெண்ட் அதையும் கட் பண்ண வேணும். ஈரானுக்கு இழப்பீடு வழங்குவது. பணம் கேட்கிறான ஈரான், கம்பன்சேஷன் பணம், அது எனக்கு தெரியல. 8ஆம் கோரிக்கையாக பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க போர் படைகளை திரும்ப பெறுவது. பிராந்தியம் என்றால் வளைகுடாவில் இருந்து அமெரிக்கா தண்ட போர் படையெல்லாம் எடுப்பானா? அதுவும் அப்போ எனக்கு 8, 9 ஒரு டவுட்டுக்குரியது. 10வது லெபனானின் வீரமிக்கு இஸ்லாமிக் எதிர்ப்பு படைக்கு எதிரான போர் உட்பட அனைத்து முனைகளின் போரையும் நிறுத்துவது. 10வது லெபனான் மீதான அமெரிக்க போரை நிறுத்தலாம். ஆனா இவன் சின்ன சாத்தாண்ட போரை நிறுத்த சொல்லி அமெரிக்கா சொல்லி அவன் கேட்பானா? அதுவும் கொஞ்சம் அப்ப ஆக இந்த 8, 9, 10 இந்த 3 கோரிக்கை கொஞ்சம் சிரமப்படும் நினைக்கிறேன். பார்க்கலாம் பின்றி வரும் நாட்களில். சரி, ஈரான் ஒரு மாபெரும் வெற்றியை அடைந்துள்ளதுடன் குற்றவியல் அமெரிக்காவை கிரிமினல் அமெரிக்கா சொல்றாங்க பாருங்களேன், அமெரிக்காவை அதன் சொந்த 10 அம்ச முன்மொழிவை ஏற்கும்படி கட்டாயப்படுத்தியுள்ளது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. கடந்த 40 நாட்களை வரலாற்றிலேயே மிகவும் கடுமையான கூட்டு போர்களில் ஒன்று என்று விவரித்துள்ளது. இதில் லெபனான், ஈராக், யெமன் மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட பலஸ்தீனத்தில் உள்ள ஈரான் மற்றும் அதன் கூட்டாளிகள் உலகின் வரலாற்று நினைவுகள் ஒருபோதும் மறக்க முடியாது என்றும் அவைகளை ஏற்படுத்தின என்றும் ஈரான் சொல்லுகின்றது. ஈரானின் எதிர்ப்பு இயக்கமும் இப்பகுதியில் உள்ள அமெரிக்க இராணுவ இயந்திரத்தை ஏறக்குறைய முழுமையாக அழித்துவிட்டன என்று கூறியது. ஈரானுக்கு எதிரான இந்த போருக்காக எதிரி பல ஆண்டுகளாக இப்பகுதி முழுவதும் கட்டியெழுப்பி நிறுவுகின்ற அந்த பரந்த உட்கட்டமைப்பு மற்றும் திறன்களுக்கு அவர்கள் நசுக்கும் மற்றும் ஆழமான அடிகளை ஏற்படுத்தியுள்ளனர் என்றும் சொல்லுகின்றது ஈரான். ஆக்கிரமிக்கப்பட்ட பிரதேசங்களுக்குள் எதிர்ப்பு படைகள், எதிரிகள் படைகள், உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சொத்துக்களுக்கு பேரழிவுகரமான மற்றும் நசுக்கும் அடிகளை கொடுத்துள்ளன என்றும் அந்த அறிக்கையில் ஈரான் தெரிவித்துள்ளது. போர் தொடங்கிய 10 நாட்களுக்குள்ளேயே தங்களால் வெற்றி பெற முடியாது என்பதை அமெரிக்கா புரிந்து கொண்டது என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. எதிரிகளின் முக்கிய நோக்கங்கள் எதுவும் நிறைவேறவில்லை என்பது மட்டுமல்லாமல் போர் தொடங்கிய சுமார் 10 நாட்களுக்கு பிறகு இந்த போரில் தங்களால் வெற்றி பெற இயலாது என்பதை எதிரி உணர்ந்து கொண்டது என்று ஈரான் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக பல்வேறு வழிகள் மற்றும் முறைகள் மூலம் எதிரி ஈரானுடன் தொடர்பை ஏற்படுத்தவும் போர் நிறுத்தத்தை கோரவும் முயற்சிகளை தொடங்கியிருந்தது. ஆனால் அவைகளை ஈரான் முறியடித்து அதை மறுத்திருந்தது. ஈரானின் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமான திறன்களில் விரைவில் அளிக்கப்படும் என்று நம்பி எதிரி ஆரம்பத்தில் ஒரு விரைவான இராணுவ வெற்றிக்கு எதிர்பார்த்திருந்ததாகவும் அந்த உயர்மட்ட பாதுகாப்பு அமைப்பு மேலும் கூறியது. மேலும் இழிவான உலகளாவிய சியோனிசம் இந்த போர் ஈரானை அழித்துவிடும் என்று அறியாமையுள்ள அமெரிக்க ஜனாதிபதியை நம்ப வைத்ததாகவும் அது ஈரான் குறிப்பிட்டுள்ளது. வெற்றியை அறிவித்த அதே வேளையில் அந்த உயர் மட்ட பாதுகாப்பு அமைப்பு தொடர்ந்து விழிப்புடன் இருக்குமாறும் ஈரானுக்குள் அது விழிப்புடன் இருக்கும் என்றும் ஈரான் தெரிவித்துள்ளது. இந்த வெற்றிக்காக ஈரான் மக்கள் அனைவரும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அனைவருக்கும் என்று அந்த அறிக்கை கூறியிருக்கின்றது. மேலும் இந்த வெற்றியின் விவரங்கள் இறுதி செய்யப்படும் வரை அதிகாரிகளின் மனவுறுதியும் விபவமும் ஈரான் மக்களிடையே ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் பேணுவதும் அவசியமாகிறது என்பதை வலியுறுத்தும் என்றும் சொல்லுகிறது. தெஹ்ரான் ஹார்முஸ் ஜலச்சந்தியை மீண்டும் திறக்கும் பட்சத்தில் ஈரான் மீதான குண்டுவீச்சு மற்றும் தாக்குதல்களை 2 வாரங்களுக்கு இடைநிறுத்தம் செய்ய ஒப்புக்கொண்டதாக ட்ரம்ப் கூறிய சில மணி நேரங்களுக்கு பிறகு இந்த அறிவிப்பை ஈரான் வெளியாக்கியுள்ளது. தனது சோசியல் தளத்தில் பதிவிட்ட ஒரு பதிவில் ட்ரம்ப் ஈரான் மீதான குண்டுவீச்சு மற்றும் தாக்குதலை 2 வார காலத்துக்கு இடைநிறுத்துவதாக கூறினார். இந்த முடிவை அவர் இருதரப்பு போர் நிறுத்தம் என்று விவரித்தார். ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஹார்முஸ் ஜலசந்தியை முழுமையாகவும் உடனடியாகவும் பாதுகாப்பாகவும் திறக்க ஒப்புக்கொண்டால் மட்டுமே இந்த இடைநிறுத்தம் சாத்தியமாகும் என்றும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். முன்னதாக நேற்று ஈரான் தனது கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறினால் இன்றிரவு முழுவதும் நாகரிகம் அழிந்துவிடும் என்றும் அவர் எச்சரித்திருந்தார். இந்த ஆத்திரமூட்டும் போர் முழக்கம் உலகெங்கும் கடும் எதிர்ப்பை தூண்டியிருந்தது என்றும் பலர் இந்த வீண் ஆர்ப்பாட்டத்தை இனப்படுகொலைக்கு சமமானது என்று கண்டித்ததோடு இது ஒரு கொடூரமான போர்க்குற்றம் என்றும் உலக பரப்பில் அமெரிக்க அதிபருக்கு எதிராக போர் குற்றம் சொல்லப்பட்டது. இதேவேளை போப்பாண்டவர் போப் லியோ
இந்த அச்சுறுத்தலை உண்மையிலேயே ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று அழைத்தார். அதே நேரத்தில் அமெரிக்க சட்டமீறியவர்கள் ட்ரம்பின் சொல்லாடலை முழுமையான தீமை என்று கண்டித்ததோடு அவர்களில் பலர் ட்ரம்பை பதவியிலிருந்து நீக்குவதற்காக அரசியல் சரத்து 25வது திருத்த சட்டத்தை பயன்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் பான்ஸ் அவர்களை ஜனாதிபதியாக்க முயன்று வருவதாகவும் உள்ளுக்குள் காங்கிரஸ் கட்சிக்குள்ளே ஒரு நிலைப்பாடு இருப்பதாக சொல்லப்படுகின்றது. அமெரிக்க இஸ்ரேலிய தாக்குதல்கள் நிரந்தரமாக நிறுத்தப்படுவது உள்ளிட்ட தங்களது கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை அந்த மூலபாய முக்கியத்துவம் வாய்ந்த நீர்வழிப்பாதை மீண்டும் திறக்கப்படாது என்று ஈரானிய அதிகாரிகள் திட்டவட்டமாக கூறியிருக்கின்றார்கள். உச்ச தேசிய பாதுகாப்பு குழுவின் ஒப்புதலுக்கு இணங்க போர்க்களத்தில் ஈரான் மற்றும் எதிர்ப்பு குழுக்களின் மேலாதிக்கம் எதிரி தனது அனைத்து கூற்றுக்களையும் கூறிய போதிலும் தனது அச்சுறுத்தல்களை செயல்படுத்த இயலாமை மற்றும் ஈரானிய மக்களின் அனைத்து நியாயமான கோரிக்கைகளும் அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டதன் காரணமாக விவரங்களை இறுதி செய்வதற்காக இஸ்லாமாபாத்தில் நாளை வெள்ளிக்கிழமை முதலாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது என்பதையும் நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். போர்க்களத்தில் ஈரானின் வெற்றியின் விவரங்கள் அரசியல் பேச்சுவார்த்தைகளிலும் உறுதிப்படுத்தப்படும் வகையில் இது அதிகபட்சம் 15 நாட்களுக்குள் நடைபெறும் என்றும் சொல்லப்படுகிறது. இந்த பேச்சுவார்த்தைகள் இஸ்லாமாபாத்தில் வெள்ளிக்கிழமை தொடங்கும். இந்த பேச்சுவார்த்தைகளுக்காக ஈரான் 2 வாரங்களை ஒதுக்கும். மேலும் இரு தரப்பினரின் பரஸ்பர உடன்படிக்கையின் மூலம் இந்த காலக்கெடு நீட்டிக்கப்படவும் வாய்ப்புள்ளதாகவே பார்க்கின்றோம். இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு தேசிய பேச்சுவார்த்தை மற்றும் போர்க்களத்தின் மீட்சியாகும். எனவே இஸ்லாமிய புரட்சியின் தலைவரின் மேற்பார்வையில் நடைபெறும் இந்த செயல்முறையை அனைத்து மக்களும் அரசியல் குழுக்களும் நம்பி ஆதரிக்க வேண்டும் என்றும் ஈரான் வலியுறுத்துகிறது. போர்க்களத்தில் எதிரியின் சரணடைதல் பேச்சுவார்த்தைகள் ஒரு தீர்க்கமான அரசியல் சாதனையாக மாற்றப்பட்டால் இந்த மாபெரும் வரலாற்று வெற்றியை நாம் அனைவரும் ஒன்றிணைந்து கொண்டாடுவோம் என்றும், இல்லையெனில் ஈரானிய மக்களின் அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் வரை போர்க்களத்தில் நாம் தோளோடு தோள் நின்று போராடுவோம் என்றும் ஈரான் தனது அறிக்கையில் இன்று புதன்கிழமை நண்பகல் அறிக்கையாக குறிப்பிடப்பட்டுள்ளது. எங்கள் கைகள் துப்பாக்கிகளின் விசைகளின் மீது உள்ளன என்றும் எதிரியால் ஒரு சிறு தவறு செய்யப்படும் தருணத்தில் அதற்கு முழு பலத்துடன் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது. ஈரானின் ஒரு பலமான மிகவும் ஒரு உறுதியான ஒரு அறிக்கையாக நாம் பார்க்கலாம். நிச்சயமாக இதில் அமெரிக்கா தோல்வி கண்டு பின்வாங்கி உள்ளது. எல்லா புகழும் முறைகளுக்கு நாம் சண்டை ஒருபோதும் விரும்பல மக்களே. அதனால் நாமளும் இதில் சந்தோஷம் அடைகின்றோம். ஒருபோதும் நாம் சண்டைகளை உள்நாட்டுக்குள்ள வெளிநாட்டுக்குள்ள மனித உயிர்கள் காவு கொள்ளப்படுவதை இதயமுள்ள ஒருவரும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த வகையில் நாமும் அதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நேற்று இரவு நாங்கள் ஒரு முழு பயத்தில் அச்சத்தில் இருந்தோம். அச்சத்தில் ஊறி போனோம். ஏனெனில் ஒரு அணுகுண்டு தாக்குதலாக மாறும் மிக அதிக நிலைப்பாடு இருந்த தருணத்தில் ஏதோ மெண்டல் ஒரு அறிவிப்பை செய்திருக்குது. அது எல்லாம் இறைவன் செயலே ஆக பார்க்கலாம். மற்றும் ஒரு காணொளியின் நேர்களே, என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.